இப்போ நான் பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து பூட்ஸ்ட்ராப் இமேஜஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் எப்பவும் போல் மேலே பாருங்கள் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் ஃபைல் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பூட்ஸ்ட்ராப்போட ஜேஎஸ் ஃபைல் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம ஹைட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் இமேஜஸ் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ நான் கண்டெய்னரில் ஜஸ்ட் ஒரு ரோ ஒன்று நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ, இந்த ரோவில் நான் 2 காலம்ஸாக நான் பிரிக்க போகிறேன். கால் -6, அதே மாதிரி கால் -6 2 காலம்ஸ் நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இதில் இமேஜஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் img டேக் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னோட ரெக்கார்டிங் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சிஎஸ்எஸ் ஃபைல் பக்கத்துலேயே இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் நான் 4 இமேஜஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க 1.jpg அப்படின்ற இந்த ஃபைலை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக லோடாக இருக்குது. இது ரொம்ப பெரிய இமேஜாக இருக்குது. ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவ் வந்து நான் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ரெஸ்பான்சிவ் இமேஜாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் img-fluid அப்படிங்கிறத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இது ஒரு ரெஸ்பான்சிவ் இமேஜாக மாறிடும். நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், உங்களுக்கு img-fluid உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரும் மறுபடியும் நான் இன்னொரு காப்பி எடுத்து பக்கத்தில் இன்னொரு காலம்லேயும் போடுறேன். இதில் எனக்கு சூப்பராக வந்திருக்கு. இதில் img-fluidக்கு பதிலாக img-thumbnail அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், சேம் இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த 2 பிக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரவுண்டட் பார்டரில் ஒரு ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் img-thumbnail அப்படின்ற இந்த ஒரு ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் உங்கள் பிக்சர்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பிளாக் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் பிளாக்ல இமேஜ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அலைன்மெண்ட் வருது அப்படின்னா அது ரொம்ப அழகாக நம்ம அலைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இந்த டிசைன் நான் பண்ணுறேன் பாருங்கள். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் காலம், இது ஒரு ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிற டிவ் வந்து இங்கே தான். இங்கே நான் வந்து கால் -md-12 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மீடியம் டிவைஸில் எனக்கு 12 மெயின்டைன் ஆகும். இதில் ஒரு பேராகிராஃப் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேராகிராஃபில் ஒரு 50 வேர்ட்ஸில் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். சேம் இதே மாதிரி ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ் வந்து இப்போ நான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் அவுட்புட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பேராகிராஃப்ஸ் மட்டும் வந்திருக்கும். இன்கேஸ் நடுவில் இந்த பேராகிராஃபில் எனக்கு இன்னும் கண்டென்ட் அதிகமாக வச்சு பார்த்துக்கலாம். இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேராகிராஃபுக்கு உள்ளே எனக்கு ஒரு பிக்சர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எனக்கு ஒரு பிக்சர் நடுவில் வரணும். ஸோ img டேக் நான் போட்டுக்கிறேன். img அதில் src = இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க 2.jpg அப்படின்ற ஒரு ஃபைலை நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இமேஜாக எனக்கு ஒன்று வந்திருக்கு. சரிங்களா, இதை நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சைஸை வந்து வித்து வந்து ஒரு 200 பிக்சல்ஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ அவுட்புட்டில் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 200 பிக்சலில் இமேஜ் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு இமேஜ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே இந்த இடத்துல வேணும். ஸோ இதில் 3.jpg அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட அவுட்புட்டும் பாருங்கள், சேம் அதே மாதிரியே இங்கே ஒரு இமேஜ் எனக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த பேராகிராஃப் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு இது லெஃப்ட்டில் ஃப்ளோட் ஆகணும், இது ரைட்டில் ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இமேஜ் கிளாஸஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் img-fluid அல்லது img-thumbnail கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக ரெண்டுக்குமே நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 இடத்துலையுமே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கிளாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் கிளாஸ் img-thumbnail அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அந்த பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் என்னோட அவுட்புட்டில் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், பார்டர் கரெக்டாக வந்துருச்சு. இது லெஃப்ட்டில் வேணும்னா நம்ம வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சிஎஸ்எஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். எப்படின்னா float -end and then float -start அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடில் ஃப்ளோட் ஆகும். இதே எண்டுனா ரைட் சைடில் ஃப்ளோட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் இங்கே பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து float -startன்னு கொடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஒன்றுக்கு இங்கே பாருங்கள், அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட்டில் பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இமேஜுக்கு கிளாஸ் வந்து float -end அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன்.
ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இது நமக்கு ரைட் சைடில் மூவ் ஆயிரும். இது லெஃப்ட்ல இருக்கு அண்ட் தென் இது ரைட் சைடில் இருக்கு. இங்கே பேராகிராஃப் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. வேணா பேராகிராஃப் கூட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேராகிராஃப் நான் மறுபடியும் இன்னொரு காப்பி எடுத்து இது கீழே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரைட் சைடில் ஃப்ளோட் ஆகுது, இது லெஃப்ட் சைடில் ஃப்ளோட் ஆகுது. எனக்கு ரைட் சைடில் எனக்கு இந்த இடத்துல ஓகே, ஆனால் இந்த சைடில் ரைட் சைடில் பாருங்க ஃப்ளோட்டில் லெஃப்ட்டில் கொடுத்ததில் ரைட் சைடில் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ மார்ஜின் எண்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. மார்ஜின் எண்டு வந்து ஒரு 2 or 3 கொடுத்தீங்கன்னா இங்கே கேப் வரும். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதில் வந்து மார்ஜின் எண்டு நான் 3 கொடுக்குறேன். இப்போ என்னோட அவுட்புட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த கேப் வந்துருச்சு. அப்புறம் டாப் அண்ட் பாட்டம், டாப்பில் எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா டாப்புக்கு நீங்கள் 2 கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் மார்ஜின் டாப் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கேயும் எனக்கு கேப் வந்துடும். ஸோ ரொம்ப அழகாக பாருங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த இமேஜஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதோட சைஸை குறைக்கும் போது பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சைஸ் மெயின்டைன் ஆகிடுது. பார்த்தீங்களா பாருங்கள் லெஃப்ட்டில் மெயின்டைன் ஆகுது, அதே மாதிரி பாருங்கள் ரைட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக இதை மெயின்டைன் ஆகுது. மேலே இருக்கிற இமேஜ் நமக்கு ரெஸ்பான்சிவாகவும் நமக்கு இதில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜ் கிளாஸஸை நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் உங்கள் பிளாக்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்.